ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம குல்கி சர்பத் எப்படி செய்யலாம்னு சொல்லி பார்க்கலாம். இது நம்ம லெமன் ஜூஸ் வச்சு தான் குல்கி செய்ய போகிறோம். ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக செய்வாங்க. இது பிளெயினாக நம்ம லெமன் ஜூஸ் வச்சு சிம்பிள் குல்கி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஒரு சின்ன லெமன் பீஸ் ஆட் பண்ணியிருக்கேன். அது கூட சப்ஜா விதை ஒரு 20 நிமிஷமாவது ஊறி இருக்கணும். அப்போ தான் நல்லாயிருக்கும். அப்புறம் ஒரு பச்சை மிளகாய் சின்னதாக கீரி ஆட் பண்ணிக்கலாம். பெருசாக கீறிடாதீங்க, புட்டும் போடக்கூடாது. சின்னதாக கீறிட்டு நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அப்போ தான் குளுக்கும்போதும் உங்களுக்கு காரம் கரெக்டாக இறங்கும். நீங்கள் அப்படி இல்லைன்னா உங்களுக்கு அது ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகிடும். ஒரு புதினா தழை ஒரு 4-5 ஆட் பண்ணிக்கலாம். அது கூட இப்போ ஒரு லெமன் ஜூஸை நம்ம பிழிஞ்சு விட்டுக்கலாம். மீடியம் சைஸ் லெமன் நான் புழியிறேன், அதனால் 1 பிழிஞ்சு விட்டுறேன். நீங்கள் அதை பார்த்து ஆட் பண்ணிக்கோங்க. 1 ஆட் பண்ணிங்கன்னா ஒரு கிளாஸுக்கு கரெக்டாக இருக்கும். ஏன்னா நம்ம பச்சை மிளகாய் ஆட் பண்ணுறதுனால அதுக்கு கொஞ்சம் லெமன் ஜூஸ் இருந்தால் தான் நல்லாயிருக்கும், இல்லைன்னா காரமாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால் ஒரு லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் கொஞ்சம் ஐஸ் க்யூப்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன். இதுக்கு மேலே நம்ம சுகர் ஆட் பண்ண போகிறோம். சுகர் பார்த்திங்கன்னா நான் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் அதிகமாக வேணாலும் ஆட் பண்ணிக்கோங்க, இல்லை கம்மியாக வேணாலும் ஆட் பண்ணிக்கோங்க. இது கூட கொஞ்சம் நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இது சோடாவிலையும் செய்வாங்க. சோடா ஊற்றுறதுனா நீங்கள் சோடா கூட இந்த மாதிரி ஊற்றி இதே ப்ராசஸில் செய்யலாம். சோடாவுக்கும் சூப்பராக இருக்கும். கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இந்த உப்பு ஒரு 2 பிஞ்ச் அளவுக்கு இருக்கும், அந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி பொருந்துகிற மாதிரி ஒரு கிளாஸ் எடுத்துக்கலாம். நல்லா பொருந்தணும், அப்போ தான் கரெக்டாக இருக்கும். ஹாஃப் தான் வச்சு நம்ம குளுக்கணும். ஃபுல்லாக வச்சு குளுக்குனிங்கன்னா சப்போஸ் கீழே ஊற்றுறதுக்கு கூட சான்ஸ் இருக்குது. அதனால் ஹாஃப் இருக்கட்டும். இதை ஒரு 3 செகண்ட் அந்த மாதிரி குளுக்குனா போதும். ரொம்ப நேரம் குளுக்கணும்னு இல்லை. இப்போ ஒரு 3 செகண்ட் அளவுக்கு நல்லா குலுக்கி எடுத்துக்கலாம். குளுக்குனா தான் அந்த குல்கி சர்பத், அதனால தான் அது குல்கி சர்பத். நல்லா குளுக்கணும். ஒரு 3 செகண்ட் குளுக்கலாம். அது ஒன்றும் இல்லை, அந்த காரம், அந்த புதினா இலை இதெல்லாம் நம்ம குளுக்கும்போது என்ன ஆகும்னா எல்லாமே சேர்ந்து மிக்ஸ் ஆகி அந்த எசன்ஸ் மட்டும் அதில் இறங்கியிருக்கும். குடிக்கும் போதும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் காரமாக, கொஞ்சம் புதினா வாசனை எல்லாமே கலந்துருக்கும். நல்லாயிருக்கும், குடிக்கிறதுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ சுகர் பார்த்திங்கன்னா நமக்கு கரைஞ்சிருக்கும், நம்ம குளுக்குனதுலேயே கரைஞ்சிருக்கும். ஏன்னா ஐஸ் க்யூப்ஸ் போட்டிருக்கோம், சுகர் போட்டிருக்கோம். சேர்த்து குளுக்கும் போதும் அது ரெண்டுமே கரைஞ்சிரும். இன்னும் கொஞ்சம் ஐஸ் க்யூப்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். மீதி வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம், தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் தண்ணிக்கு பதில் சோடாவும் செய்யலாம். சோடாவில் செஞ்சிங்கனாலும் நல்லா சூப்பராகவே இருக்கும். எப்போதுமே வெறும் லெமன் ஜூஸ் குடிக்காமல் இந்த மாதிரி ஒரு வாட்டி செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப நல்லா இருக்குது. நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். வேறு ஒரு வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ்.